சிவாண்ணா சொல்கிறா. ஹலோ சிவா, நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேடா, காலேஜ் போகலாமா என்ன? நீ சொல்கிறதா? டேய், நான் வந்து தான் கொடியேற்றுவானுங்களா? அதெல்லாம் அவனுங்களே கொடியேற்றிப்பானுங்க, நான்லாம் வரல. ஆகஸ்ட் 15 நம்ம இந்தியன்ற ஒரு கடமைக்கு ஒரு ஸ்டோரி, ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுருவோம். நம்ம கடமை முடிஞ்சிருச்சு, நம்ம வேலையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சொல்றா. ஹலோ சிவா, ஒன்றை பக்கம் தான் வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் வெளியே வாடா. சரி வா. இவன் வேற சுதந்திர தினத்துக்கு சுதந்திரமா இருக்க விட மாட்டாங்களே. வரேன்னு சொன்னா ஆளைய காணோம். ஹாய்டா. ஆயிடா. என்னடா காலேஜ் போன போல? ஆமாண்டா, இந்தியனா என்னடா, இன்னும் முடிஞ்ச கடமை நான் செஞ்சுட்டு வந்தேன். உன்ன மாதிரியா சும்மாவா இருக்க முடியும்? நானும் தான் ஒரு இந்தியனா ஒரு ஸ்டேட்டஸை ஒரு ஸ்டோரி போட்டேன். யாரா நீ? டேய், என்னடா கொடியை கீழே போட்டு வச்சிருக்கீங்க? கொடியை பார்த்து கொடியை எடுக்காமல் இருக்கியா? ஸ்டேட்டஸ் போட்டால் மட்டும் பார்த்தாதா, கொடிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியணும். இந்தா உள்ளே போய் வைப்போம். சரி உள்ளவா. ஹலோ சொல்கிறா. சிவா, காலேஜ் கிளம்பிட்டுடா, வீடு தான் வந்துட்டு இருக்கேன். சரி சரி வாடா, சீக்கிரம் நான் கிளம்பிட்டுருக்கேன். டேய் சிவா, டேய் வாடா, வா உள்ள வா. இரா ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டா வெயிட் பண்ணுறேன். டேய், நேற்று என்னமோ சொன்னேன் கொடிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்ட்டு. இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? கொடி ஏற்றுன அன்றைக்கி மட்டும் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடாது, எப்பவுமே. அதான் இந்தியனோட கடமை.